கடந்த முறை ஆளுநராக இருந்தவர் தமிழ்நாட்டில் நான் வந்து ஆய்வுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தார். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்கும்போது ஒரு ஆளுநர் வந்து ஆய்வுக்கு போறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு? அதை கண்டம் பண்ணாரு, அதை எதிர்த்தாங்க. அது வந்து உப்பு உரப்பு இல்லாதது, காரசாரம் இல்லாதது. எதுக்கு கொடுத்தாங்க? அதை படிக்கிறது தான் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தின்னு பார்த்தீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களா அந்த அறிக்கையை வந்து தின்னு பார்த்தீங்களான்னு கேட்கிறேன். உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை, மட்டன் பிரியாணி இல்லை, பீஃப் பிரியாணி இல்லை. இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் தேசிய கீதம் பாடலன்றாரு. சட்டமன்ற வாசல்ல எதையா கட்டியிருக்கு? தேசிய கொடி தானே கட்டியிருக்கு. நாங்கள் அவமதித்தோமா தேசிய கீதத்தை? தமிழ் தாய் வாழ்த்து பாட்டாங்களே, ஏன் தேசிய கீதம் பாட மாட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தப்பு கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து மீது இவர்களுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களால ஆளுநர் ரவி அவர்கள் எழுந்து வெளியே சென்றதற்கான சரியான காரணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களால சொல்ல முடியுதா? அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்க அக்கா வானதி சீனிவாசன் தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த அவருக்கு உரை கொடுத்துருந்தாங்களா, அதுல ஒரு மேட்ரு வருதான். என்னன்னா, தமிழ்நாட்டுல குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை அதில் இருந்து விட்டது. எனவே ஆளுநர் ரவிக்கு பொத்துக்குன்னு கோபம் வந்துச்சு. ஆளுநருக்கு வந்து மிகப்பெரிய கடுப்பு. என்னடா, நம்மளே கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுதே, அது தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்குது அப்படின்றத வாக்கு மூலமா சொல்லுதே. எப்படி இது? நம்மளுக்கு துண்டு போடுறவனா எலும்பை தூக்கி போடுறவங்களாம் கோச்சிக்க விட மாட்டானா? ஆளுநர் ரவி அவர்கள் வெளியே எழுந்து போனது தவறான விஷயம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரலோடு ஒப்புக்கொண்டார்கள். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? வணக்கம் நண்பர்களே, இது உயர் தமிழ் சேனல். நான் உங்கள் லெனின் துரைராஜ். தமிழ்நாடு மிகவும் பரபரப்பாக ஆகியிருக்கிறது. போன வருஷமும் இதே போலதான் ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து செஞ்சு அனுப்பிச்சு. மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்தார். இந்த தடவை வந்து நேரடியாக களத்தில் யார் இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்பாவுவே களத்தில் இறங்கி விட்டார். அப்பாவு வந்து என்ன சொல்றாருனாக்கா, என்னப்பா நீ எல்லாம் ஒரு ஆளு வெண்ண, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்க முடியுமா? நாங்கெல்லாம் உன்னை போலவா, நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அது சம்பந்தமாக தான் பேச போகிறோம். வாங்க நம்ம கண்ணனுக்குள்ள போகலாம். 2024க்கான முதல் சட்டமன்ற கூட்டம் வந்து தொடங்கி இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் போது எப்போதும் எல்லா மாநிலங்களிலும் என்ன, ஆளுநர் அவர்கள் முன்னாடி வந்து அவர் தொடங்கி வச்சுட்டு போவாப்ல. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். பல மாநிலங்கள் பின்பற்றுறது இல்லை வச்சுக்கோங்களேன். இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்லாம் இருக்காங்களா, அவங்களாம் யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை, கூப்பிடுறது கூட கிடையாது. அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆர்.என். ரவி ஆளுநருக்கும் மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபைட் இருக்கு. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் சொன்னது செய்வியா, நீ சொன்னது செய்வியா அப்படின்ற மாதிரியான ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்தாலுமே கூட, தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஆளுநர் ரவி அவர்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட, அதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கருத்துக்கள் துப்பிக்கிட்டே இருந்தாலும் கூட, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஆளுநர் ரவி வரணுங்க, அப்பதான் சரியா இருக்கும். அது நம்ம மரபெல்லாம் வந்து மீறக்கூடாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுகிறதோ, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்ம நிறைவேற்றி ஆகணும். நம்மளுக்குள்ள 1008 வாக்கியா சண்டை இருக்கலாம், அதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷனை மீற முடியுமா அப்படின்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. எனவே அப்பாவும் அவருடைய செக்ரட்டரியும் போயிட்டு, இந்த பாருங்கயா, வந்துருவீங்களா, கோச்சிக்கிட்டுலாம் இல்லைல்ல, எந்த மனஸ்தாபமும் கிடையாது, ஒழுங்கா சட்டமன்றத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாப்புல. ஆர்.என். ரவி என்ன சொல்றாரு, சாரிங்க ஆர்எஸ்எஸ் ரவி வந்து என்ன சொல்றாரு, நான் வந்துடுறேன்பா, ஒரு விஷயமும் கிடையாது, அதெல்லாம் பக்க டைமுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லி அவரும் வாக்குறுதியை கொடுக்குறார். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஆளுநர் ரவி அவர்கள் உள்ள வரார். உள்ள வந்ததும் அப்பா போயிட்டு அவரை இன்வைட் பண்றாரு. உள்ள வந்ததும் முதலமைச்சர் அவர்களும் தமிழக சட்டமன்றமும் அவருக்கு என்ன மரியாதை, உரிய மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதையோடு அவரை உள்ள கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கொடுத்துருக்கும்ல, அவர் உரையாற்றுவதற்கான அந்த உரையை வந்து தமிழக அரசு தான் கொடுக்கும்.
இப்போ என்னன்னா அந்த உரை வந்து சரியில்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதை மறுக்கணும். இல்லைங்க, இந்த விஷயங்கள்லாம் இதில் பேச மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து தவறுகள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவர் சொன்ன மாதிரி RN ரவி சொன்ன மாதிரியே நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், இது வந்து தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது, எனவே நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாருல. அதே போல அவர் வந்து அந்த கடிதம் கொடுக்கும்போது, அந்த உரையை வந்து அவரிடம் கொடுக்கும்போது இதெல்லாம் தப்பா இருக்குது, இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லி கரெக்ஷன் போட்டு இருந்திருக்கலாம். ஆனா RN ரவி அவர்கள் என்ன பண்றாரு, அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லி வந்துருதாப்ல. வந்தது இவங்களும் உரிய மரியாதை கொடுத்துட்றாங்க தானே. அப்ப என்ன பண்ணணும், நல்லவனா இருந்தா அந்த உரையை வாங்கி படித்து விட்டு, அதாவது நேர்மையானவராக இருந்தால் அந்த உரையை வாங்கி படித்து விட்டு, அதாவது கண்ணியமானவராக இருந்தால், உத்தமராக இருந்தால் அந்த உரையை அவர் ஒப்புக்கொண்ட அந்த உரையை வாங்கி படிச்சிருந்திருக்கணும். அவர் படிக்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, போன வருஷம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு பாருங்க, இது பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடாதீங்க, அதெல்லாம் எப்போ வேணா பாடிக்கோங்க, ஆனா தேசிய கீதத்தை வந்து முதல்ல பாடிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறார். அந்த டிமாண்டை வந்து இந்த வருடமும் வைக்கிறார். இப்போ நம்மளுக்குலாம் தோணும், ஓ தேசிய கீதம் பாடலை, அதுதான் ஆளுநர் ரவியினுடைய பிரச்சனை, தேசிய கீதம் பாடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றத்தில், அது நம்மளுடைய தேசிய கீதம் தானே, அதில் பாடுறதுல என்ன இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து பாட்டாங்களே, ஏன் தேசிய கீதம் பாட மாட்டாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம். தப்பு கிடையாது. நமக்கு என்ன வருது அப்படின்னா, RN ரவி அவர்களுக்கு தேசிய கீதம் பாடவில்லை என்பது அல்ல, என்ன மேட்டர்னா அதுல ஒரு மேட்டர் வருது. அந்த அவருக்கு உரை கொடுத்துருந்தாங்களா, அதுல ஒரு மேட்டர் வருதான். என்னன்னா, தமிழ்நாட்டுல குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை அதில் இருந்து விட்டது. எனவே ஆளுநர் ரவிக்கு பொத்துக்குன்னு கோபம் வந்துருச்சு. வேற ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ வந்து இதனாலதான் பிரச்சனையா, தமிழ் தாய் வாழ்த்து பாடினது பிரச்சனை இல்லையா, தேசிய கீதம் பாடினது பிரச்சனை இல்லையா அப்படின்னா அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு வரேன். இந்த மேட்டர்ல என்னன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மிகவும் கச்சிதமாக திட்டமிட்டு முன்னாடி நகர்த்திக்கிட்டு போறாங்க. அதுக்கு தமிழக அரசு மிகவும் வலுவாக அதனுடைய எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணிலாம் நடத்துறோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் எக்மோர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை வந்து நம்ம நடத்தி காமிச்சோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆளுநருக்கு வந்து மிகப்பெரிய கடுப்பு. என்னடா, நம்மளே கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுதே, அதுல தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்குது அப்படின்றத வாக்கு மூலமா சொல்லுதே, எப்படி இது, நம்மளுக்கு துண்டு போடுறவங்கலாம் எலும்பை தூக்கி போடுறவங்களாம் கோச்சிக்க விட மாட்டானா அப்படின்ற அந்த கோபத்தில் அவர் எழுந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதை விட ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, தமிழ் தாய் வாழ்த்தின் மீது இவர்களுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஏன் தமிழ் தாய் வாழ்த்தின் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னாக்கா, அது நம்முடைய தொன்மை வரலாறை கூறுகிறது. நமக்கென்று ஒரு மொழியில் நமக்கு என்று ஒரு கீதம் இருக்கிறது, மாநில கீதம் இருக்கிறது, மாநில பாடல் இருக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து உறுத்துது. இவங்களுக்கு எப்பயுமே என்ன தேவை அப்படின்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஆளு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். தமிழ்நாடு அப்படி இல்லையே. இந்த பாருங்க, ஜனநாயக பூர்வமாக சட்டமன்றம் கொடுக்கிறது, ஜனநாயக பூர்வமாக முடிவுகளை எடுக்கிறார்கள், எல்லாம் ஜனநாயக பூர்வமாக இருக்கிறது, கூட்டு முடிவாகத்தான் எடுக்கிறார்கள் அப்படின்றது இவர்களுடைய பிரச்சனை. இவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாக்கா, ஆளுநர் வந்து தமிழ்நாட்டையே ஆண்டலாம், தமிழ்நாடே நம்ம சொல்றதுதான் கேட்கும் அப்படி என்கின்ற ஒரு கனவை ஆளுநர் அவர்கள் காண்டு கொண்டிருக்கிறார். நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் ஆளுநர் யாரு அப்படின்றத நம்ம சொன்னா தப்பாயிரும். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெளிவாக சொல்லிவிட்டது, ஆளுநர் ஜஸ்ட் அண்ட் போஸ்ட் மாஸ்டர், மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர். இங்க இருக்கக்கூடிய விஷயத்த அங்க போனோம், அங்க இருக்கக்கூடிய விஷயம் இங்க வரணும், அதற்கான ஆளுதான் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது. அதை தாண்டியும் இந்த மனுஷனுக்கு புத்தி வராம என்ன பண்ணுதாரு, இங்க வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. ஏய், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ஸ்ல இவர் வந்து பேசிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல நம்ம எந்த முடிவு எடுத்தாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன முடிவு எடுப்போம், உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்யணும்னு சொன்னோம், அவர் ஒப்புதல் கொடுக்கவே இல்லை. ஆனா என்ன பண்ணாரு, லாட்ரி மார்ட்டினுடைய கும்பல், இந்த ஆன்லைன் ரம்மி கும்பல், சூதாட்ட கும்பல், இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு சந்திச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. அதுவும் தமிழ்நாட்டு மக்களுடைய காசுலயே உட்காந்து சொகுசாக களவாணி பயிர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. இதை கேள்வி கேட்டா இவருக்கு கோவம் வருது. தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஃபேஸே இல்லை. இப்போ என்னன்னா, அண்ணாமலைன்னு ஒரு மனுஷன் இருக்காப்ல, தெரியும்ல, பல்லுப்படாத அண்ணாமலை வந்து என்ன பண்ணுதாரு, பல விஷயங்களை பேசுறாரு, பல சர்ச்சைகளை கிளப்புறாரு, எதுவும் வேலைக்கு ஆகல. அதே போல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அவரும் பல விஷயங்களை பண்றாரு, அது இதுன்றாரு, லொட்டு லொசுக்குன்றாரு, ஒன்றும் வேலைக்கே ஆகல. எனவே ஆளுநர் ரவி என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம நின்று பேசணும்னா பெரும்பான்மையான மக்களுக்கு போகும், மக்கள் நம்மள கேட்பாங்க. நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னு சொன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா பொய் சொல்றாங்க, பாத்தீங்களா கல்வாணிதனம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னா மக்கள் பொதுக்குன்னு நம்பிடுவாங்க அப்படின்ட்டு இவர் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்தது மட்டுமல்லாமல் இந்திய நாட்டினுடைய தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி அதே போல தமிழ் தாய் வாழ்த்தை கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு மனுஷன் போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு ஆளுநர் வருவாரு போவாரு, அவருக்கு வேற வேலை வெட்டி கிடையாது, அவர் நாக்பூரினுடைய காவல் நாய் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்ல 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 பேர் இருக்காங்க. அதுல அக்கா வானதி சீனிவாசன், அப்புறம் அந்த பாஜகவினுடைய அந்த சட்டமன்ற குழு தலைவர், இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, ஆளுநர் ரவி அவர்கள் மிகவும் கச்சிதமாக அவருடைய பொறுப்பை உணர்ந்து எதையெல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த மாண்போடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவரை ட்ரிகர் பண்ணிட்டாரு. எப்படி ட்ரிகர் பண்ணிட்டாரு? சாவர்கர்னு பேசுறாரு, கோல்வாக்கர்னு பேசுறாரு, இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி கிட்ட போயிட்டு கேளுங்க, பிஎம் கேர் ஃபண்டுல 50,000 கோடி ரூபாயை கொண்டு கொடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர் பேசுறாரு, இது புரோட்டோகால்லே இல்ல, இது இது முறையே கிடையாது அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களால ஆளுநர் ரவி அவர்கள் எழுந்து வெளியே சென்றதற்கான சரியான காரணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களால சொல்ல முடியுதா? அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்க அக்கா வானதி சீனிவாசன் தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இங்க இப்ப சரி ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சி என்னத்தை கழட்டி கிழிச்சிருச்சு? நீங்க பேசி இருந்திருக்கணும்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஏதோ இப்ப கூட பாராளுமன்றத்துல பிரச்சனையாச்சு, தமிழ்நாட்டுக்காக நிதி கேட்டதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஆராசா பேசிட்டாருன்னு சொல்லி எல்முருகன் தாம் தீம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தாரு. பேச வேண்டியதானே, நீங்க கேட்க வேண்டியதானே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல அப்படின்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி. ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் வெளியில போனது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு பேசுறீங்கல்ல, நீங்களே ஏஞ்சி வெளில போயிருக்க வேண்டியதானே. சரி, நீங்க ஏஞ்சி வெளில போல அப்படின்ட்டு கேள்வி கேட்டா, நாங்க உள்ள என்ன நடக்குதுன்றத நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா, நாங்களும் மரியாதை கொடுக்காம போயிட்டா எப்படி? நாங்களும் மரியாதை கொடுக்காம வெளிநடப்பு பண்ணிட்டா எப்படி சரியா இருக்கும்? அது சரியா இருக்காதுல்ல அப்படின்ட்டு அவர் பேசுற. அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் வெளியே இருந்து போனது தவறான விஷயம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரலோடு ஒப்புக்கொண்டார்கள். அப்படிதானே அர்த்தம் அதுக்கு. சரி, இவங்க ஒரு பக்கம் போட்டோம். அதே போல இன்னொருத்தர் இருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் பேசும்போது சொல்லுதாரு என்னன்னா, இதை பாருங்க, பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, சார் 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 எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, ஆளுநர் ரவி அவர்கள் ஏஞ்சி போனதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்றதுக்கு அவர் பதில் சொல்றாரு. ஏங்க, அது அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. யாருக்கு? அப்பாவுக்கும் அரசுக்கும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல நான் எங்க கருத்து சொல்லணும்? அரசுகிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. இப்போ கடந்த முறை ஆளுநராக இருந்தவர் என்ன செய்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் ஆய்வுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தார். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்கும்போது ஒரு ஆளுநர் ஆய்வுக்கு போறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு? அதை கண்டம் பண்ணாரு, அதை எதிர்த்தார், அதை போராட்டமாக மாற்றினார். எப்படி நீ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது நீ ஆய்வுக்கு போவ? உனக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது, நீ எப்படி போய் பார்ப்ப? அப்போ நீ தமிழ்நாடு அரசை கொச்சைப்படுத்துறியா, அசிங்கப்படுத்துறியா? நீ யார் அவ்வளவு பெரிய புடலங்காடி போயிட்டு ஆய்வுக்கு போறேன்னு சொல்ற? அதுவும் நாங்க இருக்கும் போதே நீ பேசுற அப்படின்ட்டு சொல்லி கேள்வியை எழுப்பி ஆளுநர் அவர்கள் செய்ததை, மிகப்பெரிய தவறை மக்களுக்கு எடுத்துரைத்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மானத்தை, தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை அடமானம் வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி பேசார். நல்லா இருக்குதா? வாய் கூசலையா? அசிங்கமா இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர் RN ரவி கிட்ட, RSS ரவி கிட்ட
எடப்பாடி பழனிசாமி குத்தகை கொடுத்துட்டாரான்னு நான் கேட்கிறேன். நீங்க எவ்வளவுதான் கட்சியை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாலும், எவ்வளவு பேர் நீங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும் கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை கெடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கவே கூடாதுங்க. ஏன் அதிமுக காரர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சொல்றேன், இங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது பாதுகாத்தாரு ஸ்டாலின், நீ இப்ப பாதுகாக்கணும்னு நான் சொல்லல, ஸ்டாலினை ஏன் பாதுகாக்க போற? அது முறையா தானே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. ஸ்டாலினை நீ காப்பாற்ற வேண்டாம். அட்லீஸ்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை, மாநில சுயாட்சியை அப்படின்ற அந்த கொள்கையை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கீல்ல அப்படின்னும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. நீங்க பாருங்க, அது பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது வராரு, ஏன் நீங்க இதெல்லாம் கேட்குறீங்களே, எங்களுடைய கட்சிக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு குழு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம் எதிர்கட்சியாக. அப்போ நாங்க எடுத்த ஒரு முடிவை அப்பாவை வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறார், அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். ரொம்ப அசிங்கமாக இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்லாம் சண்டை போட்டுக்கல, நான் தான் முன் வரிசையில உட்காருவேன், நான் பின் வரிசையில உட்காருவேன்ற மாதிரி சீட்டு கட்சின்னு இருக்கிறீங்க. யாரு முன்னாடி வந்து உட்காரணுன்றதா இப்ப பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை தொடர்ந்து ஆளுநர் அவமதித்துக் கொண்டே இருக்கிறார், அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லையே. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றார், அது வந்து உப்பு உரப்பு இல்லாதது, காரசாரம் இல்லாதது. எதுக்கு கொடுத்தாங்க? அதை படிக்கிறது தான் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை தின்னு பார்த்தீங்களா? அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களாம் அந்த அறிக்கையை வந்து தின்னு பார்த்தீங்களான்னு கேட்கிறேன். உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை, மட்டன் பிரியாணி இல்லை, பீஃப் பிரியாணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு லொட்டு லொசுக்கு சொல்லிக்கிட்டு எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் தவிர்த்து விட்டு போவது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரவாக இருக்கிறது என்றுதான பொருளாக இருக்கும். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பதில் தமிழ்நாடு ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதல்வர்களும் இன்னைக்கு தேசிய கொடியை ஏத்துறாங்க அப்படின்னாக்கா அதற்கான காரணம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு இல்லையா? நம்ம மறுத்துட முடியுமா? இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் தேசிய கீதம் பாடலன்றாரு, சட்டமன்ற வாசல்ல எதையா கட்டியிருக்கு? தேசிய கொடி தானே கட்டியிருக்கு. நாங்கள் அவமதித்தோமா தேசிய கீதத்தை? அப்பாவை கூப்பிடுறாருங்க, எங்க வாங்குங்க, நீங்க கேட்ட தேசிய கீதம் இருக்குது வாங்குங்கன்னு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கோச்சிக்கிட்டு போறாரு. எதுக்கு இந்த வீராப்பெல்லாம்? ஆளுநர் யாரு? தமிழ்நாட்டில் ஆளுநர் என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? குழந்தை திருமணத்தை பத்தி பேசியிருக்காரு. அவரே குழந்தை திருமணம் பண்ணவர் தான். குழந்தை திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார், அதை ஊக்குவிக்கிறார். தமிழ்நாடு மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா? இதற்கான சரியான பதிலடியை நாம் 2024 தேர்தலில் சரியான செருப்படியை இவங்களுக்கு வந்து கொடுத்தாகணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம் மக்கள்.